திருப்பத்தூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்ன பொய் சொல்றீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல, வேற எது சொல்லி ஓட்டு கேட்க தெரியல. பொய்யா சொல்லி நேத்து ஒரு வேஷம் போட்டு மோடி ஏமாத்துறாருன்னு. யாரே ஏமாத்துறாரு? எப்படி நமக்கு குறையுது? எப்படி பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் அதிகமாகுது? யாருக்குமே குறையல, யாருக்குமே அதிகமாகல. இந்தியா முழுவதும் 50 விழுக்காடு எல்லா மாநிலங்களிலும் தொகுதிகள் அதிகரிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இது பொய்யை சொல்லி இந்த சட்ட நகலை கொளுத்துகின்ற ஸ்டாலின் அவர்களே, நேற்று செய்தது, நீங்கள் செய்தது தேச துரோக செயல். நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற அந்த சட்ட மசோதா நகலை எரித்தது ஒரு முதலமைச்சர் எரித்தது. இது தேச துரோக செயல். இதுக்கு சாதாரணமா ஜெயில போடுவாங்க. எவ்வளவு வன்மம் மனசுல. இந்த தேர்தல் பிரச்சார தொடக்கத்திலமா ஸ்டாலின் அவர்கள், நான் 5 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த, அதை சொன்ன இதை சொன்னேன்னு பொய்ய சொன்னாரு. எடுப்படல. நீங்க யாரும் நம்பல. ஏன்னா இதே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இந்த மாவட்டத்தில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 21 வாக்குறுதிகள் கொடுத்தார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. நாங்கள் வெற்றி பெற்றால் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு 21 வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுவேன் என்று. அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினா தெரியுமாமா? எத்தனைமா? 0, 1 கூட நிறைவேற்றல. வாக்குறுதிகள். அதுல 21 வாக்குறுதிகள். இங்க நாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாங்க மருத்துவ கல்லூரியை கொண்டு வருவோம், தொழில்பேட்டை கொண்டு வருவோம். 1000 ஏக்கர் இங்க இருக்கு, ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. மூலிகை பண்ணை இந்த மலையில கொண்டு வருவோம். இப்படி 21 வாக்குறுதிகள் கொடுத்து இந்த மாவட்டத்துக்கு மட்டும். அதே போன்று கொடுக்கண்டா, வருண்டா. இன்னொரு ஒரு மாசம் பொறுத்துக்கோ. நம்ம ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கடந்த தேர்தலில் நமக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு. கெடுத்தது இந்த துரோகம் திமுக, மு.க. ஸ்டாலின் அவர்கள். நிச்சயமாக மீண்டும் வரும். இப்ப நான் வாக்குறுதிகளை பத்தி நான் சொல்றேன். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு, அதாவது இந்த திருப்பத்தூர் மாவட்டம் வரணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி 30 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இவ்வளோ பெரிய வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து நிர்வாகத்திற்காக பிரித்தது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டமா பிரிச்சு கொடுத்தாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டமா பிரிச்சாரு. தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டமா பிரிச்சாரு. இப்படி பல மாவட்டங்கள் நிர்வாகத்துக்காக பிரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 ஆண்டுல ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாவட்டத்தை கூட பிரிக்கல. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.